ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் ஜாதகத்தில் குருட்டு அதிர்ஷ்டம் இப்படியும் இருக்கலாம், இல்லாவிட்டால் இப்படியும் இயக்கலாம். இப்போ இந்த பதிவில் நான் எப்படின்னா குருட்டு அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட நான் அதிர்ஷ்டத்தை பற்றி அதிகம் பேசுகிறதுனால எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது குருட்டு அதிர்ஷ்டம்னா என்ன சார்? நிறைய பேர் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே, அது அப்படின்னா என்ன? கண்ணு தெரியாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறத தான் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு தெளிவான பதிலை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்னதும் ஒரு வகையில் அதோட தொடர்புள்ளது தான். கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் அது. அதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சுக்கிரனை தான் கிரகத்தில் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டக்கார கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை அதிர்ஷ்டம், யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அவருக்கு என்னப்பா சுக்கிரன் நல்லா வேலை செய்கிறாரு, சுக்கிர திசையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு லைஃபு, வாழ்க்கை அப்படிங்கிறத எல்லாருமே உலகம் முழுதும் அந்த மனசில் எல்லாருக்குமே பதிஞ்சிருச்சு. அது சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. சரி, இப்போ குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ சுக்கிரன்னு நான் சொல்லிட்டேன், அதிர்ஷ்டம்னா சுக்கிரன் சொல்லிட்டேன். அப்போ சுக்கிரன்கிறது ஒரு தேவதை அப்படின்னு வச்சு பார்த்தா, ஆதி தேவதைன்னு பார்த்தா அது மகாலட்சுமி தான் சுக்கிரனோட அம்சமாக இருக்கிறவங்க. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி நம்ம ஒரு அதிதேவதை எங்கே இருப்பாங்க, அதே போல் அந்த சுக்கிரன் கிரகம் எங்கே உச்சம் பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சமாக இருக்குது, ரகசியம் இருக்குது அப்படின்னா அதை தான் நான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறத சொல்ல வரேன். இப்போ 12ஆம் இடம் அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால தான் மகாலட்சுமி அங்கே இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட அம்சமாக இருக்க மகாலட்சுமி அங்கே தான் இருப்பாங்க. அந்த 12ஆம் இடங்கிறது ஒரு பெருமாளோட பாதத்தை குறிக்குது. அந்த பாதத்தை குறிக்கக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருக்கலாம், மகாலட்சுமி பெருமாள் படத்தை பார்க்கும்போது அந்த பாதத்திட்ட மகாலட்சுமி உட்காந்துருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 12ஆம் இடத்துல தான் மகாலட்சுமி இருக்காங்க, சுக்கிரன்னு இருக்காங்க. அப்போ இந்த 12ஆம் இடத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா விரயஸ்தானம்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் 12ஆம் இடத்துக்கு நம்ம சொல்லக்கூடியது அது விரயஸ்தானம். ஏன்னா நம்ம லக்னத்துலேருந்து 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், 4ஆம் இடம் வீடு, இடம், வாகனம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அப்போ இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் போயிருக்காரு. அப்போ சுக்கிரன் அங்கே விரயம் தானே ஆவார் அப்படின்னா, ஆமாம், அந்த இடத்துல சுக்கிரன் விரயம் ஆவார். விரயம்னா அது எப்படின்னா அவருடைய காரகத்துவம், அதில் ஒரு விரயம் இருக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் 12ல் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விரயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். அந்த இழப்பை அவங்க அடைஞ்ச பிறகு அந்த சுக்கிரனாவே மாறிடுவாங்க. சுக்கிரனை மாறினா எப்படி இருப்பாங்க? வாழ்க்கை அவங்களுக்கு சுகபோகமாக இருக்கும். பெரும் அதிர்ஷ்ட லைஃப்பாக தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு பணக்கார தன்மை, கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம்
அந்த சுக்கிரன் வந்து 12ல் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது அதனால தான் சுக்கிரன் வந்து 12ல் இருக்கார். சரி, விரயஸ்தானம் என்னத்தை விரயம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக பார்க்கையில் கண்ணில் பிரச்சனை இருக்கும். கண்ணில் வந்து ஒரு இழப்பு மாதிரி கண்ணில் ஒரு பிரச்சனை வரும். சரி, அது ஒரு சிலருக்கு இருக்கும். சில பேருக்கு சுக்கிரன்னா நம்ம மனைவின்னு சொல்கிறோம். இந்த மனைவியோட பிரச்சனைகள், பிரிவு, இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். சுக்கிரன் 12ல் இருந்தால் அது ஒரு விரயத்தை கொடுக்கும். இல்லைன்னா பெரிய அளவில் பணத்தை ஏதாவது இழந்துருவாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு பணங்கிற ஒரு இதாக இருக்குல்ல. அதனால் சுக்கிரன் 12ல் இருக்கவங்க ஏதோ ஒரு வகையில் பணத்தை வந்து இழப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இழந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த விரயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த கண் பிரச்சனை, கண்ணில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அதுக்கு முன்னால் அவ்வளோ அழகான கண்ணாக இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா சுக்கிரன் 12ல் இருக்க வேணாண்டா. ஆனால் அந்த கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கண்ணாடி, சில பேர் வந்து கண்ணே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறது, வாழ்நாள் முழுதும் அதில் தொல்லைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து 12ல் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஜெயிக்கிறாங்கன்னா பணம் இருந்தால் எல்லாமே ஜெயிக்கலாம் தான், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி இந்த சரி, இதை எப்படி இந்த மாதிரி எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா, இதை வந்து நம்புகிற இந்த லாஜிக்காக ஒரு விஷயம் தேவைப்படும்ல. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் முன்னாள், ஏன்னா அவர் பேர்லாம் சொல்ல வேணாம், அவர் மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய ஜம்பவான். அரசியலில் அவரை விட்ட அவருக்கு மேலே யாருமே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஒரு தடவை கூட தோல்வியை சந்திக்காத ஒருத்தர். அவர் வந்து அவருக்கு எப்போ இதெல்லாம் சக்ஸஸ் ஆனது அப்படின்னா, சக்ஸஸ் அவர் மிகப்பெரிய அளவுக்கு அடைஞ்சது அப்படின்னா, அவருக்கு கண்ணெல்லாம் நல்ல கண். ஆனால் அவருக்கு ஒரு விபத்தில் வந்து ஆக்சிடெண்ட்டில், காரில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கண்ணில் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கண்ணில் பிரச்சனையான பிறகு அவருக்கு இதையும் சொல்லிடணும், அவர் கணக்கெடுக்கணும். 12ஆம் இடத்துல தான் அவருக்கு சுக்கிரன் இருக்கும். மிதுனம் தான் 12ஆம் இடம், மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கான். கரெக்டாக அவருக்கு காட்டிடுச்சு. அந்த கண் வந்து பிரச்சனையான பிறகு அவருக்கு வாழ்வில் உச்சம் அவருடைய வாழ்நாள் முழுதும் அவர் கீழேயே வராத அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கியே போயிட்டு இருந்தார். செல்வம் செல்வாக்கு எல்லாத்துலேயும் இது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இது 12ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா 12ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சம். இந்த 12ல் இருக்கிறவங்களுக்கு, சுக்கிரன் உச்சம் பெற்றவங்களுக்கு இது கரெக்டாக. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ல் சுக்கிரன் இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்க லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் இருக்கும். இதை ஏன் வந்து குருட்டு அதிர்ஷ்டம்னு சொன்னாங்கன்னா, இந்த கண்ணில் அடி பிரச்சனை வரவங்களுக்கு கண் பாதிக்கப்படுதில்ல, அப்போ வந்து அது குருட்டு கண் அப்படிங்கிற மாதிரி அதை தான் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிர்ஷ்டசாலியாக மாறுறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை வந்து அவங்களுக்கு நிறைய வந்து சுக்கிர பகவான் வந்து கொடுக்குறாரு. சுக்கிரருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டிருக்கும். சுக்கிரருக்கு வந்து நீங்கள் மகாபலி சக்கரவர்த்தியோட கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும். ஏன்னா வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்திகிட்ட வந்து ஒரு வாக்கு கேட்குறாரு, 3 அடி மண் கேட்குறாரு. அந்த மண்ணை வந்து தாரை வாத்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் மகாபலி சக்கரவர்த்தி. அதை கொடுத்துட்டா இவருக்கு வந்து மரணம் வந்துருங்கிறத சுக்கராச்சாரியார் அவருடைய ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இதை தடுக்கிறதுக்கு போயிருக்காரு. தடுக்கும்போது அந்த குடுவையிலேருந்து தண்ணி வராமல் தடுத்திருக்காரு. அப்போ வந்து வாமன உருவத்தில் இருந்த பெருமாள் ஒரு குச்சி எடுத்து ஒரு கண்ணில் சுக்கிரருக்கு குத்தி விட்டார். அதனால் கண் பாதிக்கப்பட்டது. அந்த கண் வந்து பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றோ இல்லை 12ஆம் இடத்துல இருக்கும்போதோ அவங்களுக்கு கண்ணில் நிச்சயம் பாதிப்பு வரும்.
அந்த கண்ணில் பாதிப்பு வந்த பிறகு அவங்க லைஃப்பு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கும். இதுதான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது. நான் இன்னும் 2 விரயங்கள்லாம் சொன்னேன். அதே மாதிரி 12 எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் ஒரு விரயம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி 12லலாம் எனக்கு இல்லை, சுக்கிரன் கிடையாது, சுக்கிரன் உச்சமும் கிடையாது அப்படின்னா இதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற மாதிரி அது எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வருதோ, இப்போ மேஷ லக்னம்னா அதுக்கு 12ஆம் இடமா வர்றது மீனம், அது வந்து குருவோட வீடு. அப்போ வியாழக்கிழமைகளில் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ மேசத்துக்கு சொல்லிட்டேன், வியாழக்கிழமை அன்னைக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள். ஏன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல இருக்காங்க. இந்த இப்போ ரோட்லலாம் வந்து பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தேடி போய் உதவி செய்யுங்க. அன்னைக்கு மேச லக்னத்தில் பிறந்ததாக இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு 2ஆம் இடமாக வந்து வர்றது மேஷம், அது செவ்வாயோட வீடு. செவ்வாய்க்கிழமைக்கு அந்த மாதிரி உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. மற்ற நாட்கள்லையும் செய்யலாம். மறந்துட்டால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை ஞாபகம் வச்சு செய்யுங்க. இதுக்கு அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடமா வர்றது ரிஷபம், அது வந்து சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் அந்த கண் தெரியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் கடக லக்னத்துக்காரங்களுக்கு 12ஆம் இடமா வருது மிதுனம், அது புதன் வீடு. புதன்கிழமைகளில் கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி வேணாலும் செய்யலாம். அங்கே அவங்களுக்கு செய்ய உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்களை கூடிக்கிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடமா வருது கடகம், சந்திரன் அதுக்கு அதிபதி. திங்கக்கிழமையில் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடமா வருது சிம்மம், அது சூரியன் அதிபதி. ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடமா வருது கன்னி ராசி, அதுக்கு அதிபதி புதன், அது நீங்கள் புதன்கிழமைகளில் கண்ணு தெரியாதவங்களுக்கு செய்யுங்க. அதே போல் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு 12ஆம் இடம் வர்றது துலாம், அதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். வெள்ளிக்கிழமையில் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. அதே போல் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடமா வர்றது விருச்சிகம், அது செவ்வாய் வீடு. அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்யுங்க. இதுக்கு அடுத்து மகர லக்னக்காரங்களுக்கு 12ஆம் இடமா வர்றது தனுசு ராசியோட அதிபதி குரு. அதனால் வியாழக்கிழமைகளில் கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யுங்க. இதுக்கடுத்து கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு 12ஆம் இடம் வர்றது மகரம், அந்த மகரம் வந்து சனி அதிபர், அதனால சனிக்கிழமைகளில் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இதுக்கடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவங்க, மீன லக்னத்திற்கு பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடமாக வர்றது கும்பம். இந்த கும்பங்கிறது சனி பகவானோட வீடு. அது சனிக்கிழமைகளில் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இது மாதிரி இப்போ நான் இந்த ஒருத்தரை பற்றி நான் இவ்வளவு அந்த கண்ணு பிரச்சனையான பிறகு அவருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்தது. இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதையே பேசிகிட்டு இருக்கணும், வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் நான் சொல்ல வந்த விஷயத்தை
கொஞ்சம் சீக்கிரம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னம், ஏன்னா லக்ன வாரியாக ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆனால் சாதாரண மக்களுக்கு தெரியாது. அதனால தான் இதை கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.